ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ட்ராமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ட்ராமா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லிருங்க. இன்னைக்கு பார்க்க போற ட்ராமா ஒரு கேங்ஸ்டர் லவ் ட்ராமா தான். வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்ல ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளோட பேரு லிஸி. இப்போ லிஸி என்ன சொல்றானா, நீங்க நல்லா இருக்கீங்களா, எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு ஆளு துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா நம்ம கதையோட ஹீரோவை தான். ஹீரோவை துரத்திட்டு வந்துட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு லிஸியை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவன் கிஸ் பண்ண உடனே தள்ளி விட்டுட்டு ஏதோ அடிபட்டு இருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா இப்படி பண்ணிட்டு இருக்க, அவன் தான் உன்னை துரத்திட்டு வந்தானா அப்படின்னு சொல்ல இவனும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வா நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. என் கிட்ட நீ இப்படி க்ளோஸ் ஆகுறது உனக்கு தான் ரொம்ப ஆபத்து அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவனோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் இவ்வளவு மயக்கம் போட வச்சிடறான். யாரான்னு பார்த்தா ஹீரோட அசிஸ்டன்ட் தான். சாரி பாஸ், இந்த பொண்ணு உங்களை ஏதோ பண்ணுதுன்னு நினைச்சு மயக்கம் போட வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் போறான். என்னடான்னு பார்த்தா இவன் இந்த சிட்டிக்கு இப்பதான் வந்திருப்பா. அவளோட திங்ஸ் எல்லாமே சூட்கேஸ்ல தான் இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப ஹீரோ அவனோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே லிஸிக்கு மயக்க தெளிஞ்சிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை உட்கார வச்சிட்டு இருக்க. என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்கிறா. எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேனா, நான் சொன்னதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் பண்ணிட்டேன் டான் அப்படின்னு சொல்றான். இவன் டான்னு சொன்ன உடனே என்னது டானா அப்படின்னு இவ ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஏன் அதுல என்ன உனக்கு சந்தேகம், சொல்லப்போனா நான் அந்த நாட்டிலே பெரிய டான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை பிடிச்ச மடியில உட்கார வச்சுட்டு நீ ரொம்ப டயர்டா இருக்கல, எனக்கு வேற நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்க, சரி வா நான் உன்னோட இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு பாத்ரூம்க்கு தான் போறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, இந்த இடத்துல தான் நீ குளிச்சுட்டு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ற மாதிரி போக, எனக்கு உன்னோட பேர் கூட தெரியாது, ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாத விட்டுடு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்னோட பேரு செங் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயினோட கோட்டெல்லாம் ஊத்துட்டு என்ன சொல்றானா, சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாக என்னோட அசிஸ்டன்ட் உன்னை கூட்டிட்டு போவான் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அவ பயத்தோட முழிச்சிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா போய் குளிச்சிட்டு இருக்கான் ஒரு முக்கியமான பார்ட்டிக்காக. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஒரு பார்ட்டிக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த பார்ட்டியை பார்த்த உடனே இல்லைங்க அந்த பார்ட்டியெல்லாம் எனக்கு செட் ஆகுது, நீங்களே பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க, நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, எங்க போக பாக்குற, எனக்கு நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க, நீ பார்ட்டியில என் கூட தான் இருந்தாங்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறான். இப்ப ஹீரோ எல்லார்கிட்ட என்ன சொல்றானா, இந்த பொண்ணோட பேரு லிஸி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ள பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா என்னாச்சு உங்களோட டேஸ்ட்டு வர வர மாறிக்கிட்டே இருக்கே அப்படின்னு செங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவன் சரி என்ன பொறுக்கியா இருப்பான் போலயே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீ சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்போ இந்த பொண்ணுங்க எல்லாம் ஹீரோனை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீ எப்படி மிங்கு கூட எப்படி அவரை கரெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒன்றும் அவரை கரெக்ட் பண்ணல, அவர் தான் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அங்கே உள்ள பொண்ணுங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, செங்குக்கு ஃப்ரெஷ்ஷுனா ரொம்ப பிடிக்கும், அதை ஃப்ரெஷ்ஷாக இருக்க பொண்ணா பார்த்து தூக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா செங்கோட ஃபியான்சி சோனியா அங்கே வந்துட்டா பாரு அப்படின்னு சொல்ல இப்போ ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் ஹீரோவோட ஃபியான்சி. இப்போ லிஸி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க சோனியா மேலே விழுந்துடுறா. அவன் வாங்கி கொடுத்த ஹீல்ஸை கூட உன்னால் போட்டுட்டு நடக்க முடியலையா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி ஹீல்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு பழக்கம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஹீல்ஸை கழட்டி கையில் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்போ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது வெளியில் ஏதோ சவுண்டு கேட்குது. என்னாச்சு, ஏதோ சவுண்டு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு இவ ஒளிஞ்சு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து வச்சு 4-5 பேரை மிரட்டிட்டு இருக்கான். என்னடா ஒழுங்கா பதில் சொல்றீங்களா இல்லை இங்கேயே போட்டு தலவா அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே லிஸி ரொம்பவே பயந்து போயிடுறா. இப்போ ஹீரோ அவனோட அசிஸ்டண்ட்டை என்ன சொல்றானா, இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளடா அப்படின்னு சொல்ல அவனை பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து ஓவராலாக குத்திட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்து இவர் பயங்கரமாக பயந்து போயிட்டு இருக்க. இப்போ கடைசியாக ஒருத்தன் ஹீரோயினை பார்த்துடுறான். அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவளை நான் கொன்று போட்டுருவேன் என்கிட்ட வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ துப்பாக்கி எடுத்துட்டு வரான். ஒழுங்கா அவளை விட்டுட்டு போயிடு இல்லைன்னா உன் மண்டையிலே சுட்டுருவேன் அப்படின்னு சொல்ல அவன் பயந்து பயந்து இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இவ சொல்கிறான். இப்போ செங் அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்ச உடனே அவளோட காலை தான் பார்க்குறேன் ஏதாவது அடிபட்டிருக்கான்னு. என் காலில் ஒன்றும் அடிப்படல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓகே நீ ரெஸ்டட் அப்படின்னு இவன் சொல்கிறான். நான் இந்த ஊருக்கு சுற்றி பார்க்கலான்னு தான் வந்தேன், எதிர்ச்சியாக தான் உங்களை மீட் பண்ணேன், ஸோ நான் வந்த வேலையும் முடியலை,
தேவையில்லாம என் லைஃப்ல நெறைய விஷயங்கள் நடந்துருச்சு. நான் என்னோட வீட்டுக்கே திரும்பி போலான்னு இருக்கேன். நான் என்னோட ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து நீ எனக்கு தான் சொந்தம். எனக்கு மட்டும் தான் சொந்தம். ஸோ நீ எங்கேயும் போக்கூடாது. இங்க தான் இருந்தாகணும். என் கூட இன்னைக்கு நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நாளைக்கு வேணா ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவள தூக்க, டேய் என்ன விட்டுடா அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இப்ப செங் ஹீரோயின அவனோட பெட்ரூம்க்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப அவள பெட்ல போட்டுட்டு இவனோட கோட்டெல்லாம் கழட்டிட்டு ஹீரோயின பிடிச்சு வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவன் முடிஞ்ச வரைக்கும் தடுக்க பார்க்குறா. இப்போவே கிஸ் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்கிறானா, உனக்காக வேறு ட்ரெஸ் எல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃப்ரீயாக தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் என்னோட வீட்டுக்கு போகணும், என்னை விட்டுருங்க அப்படின்னு இவ சொல்கிறா. இப்போ ஹீரோவை கிட்ட வந்துட்டு, வீட்டுக்கு போகணுமா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன், அதை தவிர நீ ஓகேன்னு சொன்னால் இப்போ கூட ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, சீச்சி போட அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து துரத்து விட்டுறா. ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்போ லிஸி அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த செங்கு மேல மட்டும் லவ்ல விழுந்துடவே கூடாது, சரியான ரவுடி பயலா இருப்பான் போல அப்படின்னு ஹீரோ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் விடியுது. இவன் நல்லா தூங்கி எந்திரிச்ச உடனே ஹீரோவை பத்தி தான் சர்ச் பண்ணி பார்க்கறா. பார்த்தா ஹீரோ அந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான ஆள் போல. இந்த பையன் கொஞ்சம் ஃபேமஸாக தான் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ அந்த ரூமுக்குள்ள டக்குன்னு வந்துடுறான். டோரை தட்டாம நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்னோட ரூம், நான் இதுக்காக தட்டிட்டு வரணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, உன் வீட்டில் நீ மட்டும்தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் இப்போ நீயும் இருக்கல, நம்ம 2 பேரும் சேர்ந்து இனிமேல் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு இவ சொல்லிடுறான். இப்போ ஹீரோ இவகிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இந்த பக்கம் பார்த்தா ஒரு வயசானவரை தான் காட்டுறாங்க. இவர் வந்து ஹீரோக்கு அங்கிள் மாதிரி. இவர் வந்து ஒரு டாக்டராக இருக்காரு. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபோட்டோவை வச்சுட்டு, வாவ் இந்த பொண்ணு பார்க்க வேற லெவலில் இருக்கா அப்படின்னு இந்த ஆளு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்து ஹீரோவை தான் தேடிட்டு இருக்கா. செங் நீ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்க. சாரி மேடம், சார் வீட்டில் இல்லை, அவர் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி இவன் காரில் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளோட ஃபியான்சி சோனியா தான் வரா. இப்போ சோனியா வந்து என்ன சொல்றான்னா, நம்ம 2 பேரும் 5 வருஷமா டேட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கல்யாணம் பண்ண வேண்டிய நேரமும் வந்துருச்சு, ஸோ நம்ம வெட்டிங் ப்ரிப்பரேஷனை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தால் மட்டும் பேசு, தேவையில்லாமல் என்கிட்ட பேசாத அப்படின்னு செங் சொல்லிட்டு இருக்கான். செங் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு முன்னாடியே சொன்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்ல, நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்றதை நீ மறந்தே போயிட்டியா, நம்மளோட கல்யாணம் பிஸ்னஸ் ப்ரப்போசல் மட்டும்தான், அந்த பிஸ்னஸே இன்னும் நீ ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, நான் கேட்டதை நீ எனக்கு கொடுத்தா தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும், எதுவுமே என் கைக்கு வந்து சேராம நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா கோவமா அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லு, உன்னோட ஃபேவரட் ஃபுட்டை ஆர்டர் பண்ணு, 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல அவளும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கடத்திட்டு வந்துடுறான். இவகிட்ட என்ன இருக்குன்னு செங்கு இவகிட்ட இவ்வளோ பாசமா நடந்துக்கிறான். கண்டிப்பா ஆனா ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு அவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் இந்த சோனியா பார்த்தீங்கன்னா, சரி வா நம்ம 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செங்கு கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறா. இப்போ அந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா டக்குன்னு செங்க கிஸ் பண்ற மாதிரி எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணி விட்டுடுறான். இப்போ அந்த ஃபோட்டோவை அந்த டாக்டருமே பார்க்குறான். பாத்தியா இவங்க 2 பேரும் தான் சரியான மேட்ச், நீ எதுக்காக தேவையில்லாம குறுக்க வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வேகமா ஹீரோ கிட்ட ஓடி வந்து, சார் லிஸியை டாக்டர் கடத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, இவன் பதறிக்கிட்டு வேகமா ஹீரோயினை காப்பாத்த தான் போயிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வந்து பார்த்தா ஹீரோயினை அடிச்சு ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் போட்டிருக்காங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா லிஸி என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவளை தூக்கிட்டு இருக்க, நீ ரொம்ப மோசமான ஆளு, உன் பின்னாடி இன்னும் எத்தனை எதிரிங்க தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே, என்னை விட்டுருப்பா என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னை மன்னிச்சிடு, இனிமே உனக்கு இந்த மாதிரி ஆகாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பக்கத்திலே வச்சு பார்த்துட்டு இருக்க, இவளுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா மயக்கமே தெளிய ஆரம்பிக்குது அடிச்ச அடியில. இப்ப அவ கண்ண முழிச்சு பார்த்து என்ன சொல்றனா, உனக்கு என்னதான் வேணும், உனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, உனக்குன்னு ஒரு ஃபியான்சி இருக்கா, அப்புறம் எதுக்காக என்ன உன் கூட வச்சுட்டு இருக்க, நான் ஒரு சாதாரண பொண்ணு, என்னால உனக்கு எதுவுமே ஆக போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பொறுமையா ரெஸ்ட் எடு, எதை பத்தியும் யோசிக்காத, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணுமோ அதை டைரக்டா என்கிட்ட கேளு, உனக்கு என்னோட உடம்பு தான் வேணும்னா அதை இப்பவே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு உன்னோட மனசு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ இந்த பக்கம் டாக்டர் கார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கார்ல ஏறிடுறான். உன்னோட பையன் பேங்க்வாக் யூனிவர்சிட்டியில இந்த ரூம் நம்பர்ல தானே தங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அங்கிள் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்போ ஹீரோ அவனை பிடிச்சிட்டு, இன்னொரு தடவை எனக்கு சொந்தமானவங்க மேலே கையை வச்சேன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் உனக்கு சொந்தமானவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த காலை அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்ல அவனும் அட்டன் பண்ணி பேசுகிறான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க பையனை கடத்தி வச்சுட்டு ஹீரோ தான் மிரட்டிட்டு இருக்கான். இதை கேட்டவன அவன் ரொம்ப பயந்து போக, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒழுங்கா இறங்கி போடா அப்படின்னு சொல்ல அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடிடுறான்.
இப்ப இந்த பக்கம் ஹீரோ அவனோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக ரூமுக்குள்ள தான் வரான். இப்ப வந்து பார்த்தா இவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவள பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கோட்டெல்லாம் கழட்டிட்டு ஹீரோயினோட ட்ரெஸ் லைட்டா விளக்கிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு இவன் ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என் கிட்ட வராத, என்னை விட்டு தள்ளி போயிரு, நான் என்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வேகமா அவனோட ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டிட்டு இருக்கான். ஆனா இவ மறுபடியுமே நான் என்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தூக்கத்துல உளறிட்டு இருக்க. இதை கேட்ட உடனே ஹீரோ அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். என்னடான்னு பார்த்தா அவ வேணும்னு தான் இப்படி எல்லாம் சொல்லியிருப்பா ஹீரோ கிட்ட வரக்கூடாதுன்னு. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சோனியா தான் வரா. இப்ப சோனியா இவ்வளவு பார்த்தவனா என் புருஷனோட வீட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவன் நேத்து நைட்டு என்னோட ரூம்ல அவனோட வாட்சை விட்டுட்டு போயிட்டான், அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன், நீ சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு போறதா உனக்கு நல்லது அப்படின்னு இவ சொல்ல ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள அதான் யோசிக்கிறா. எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னா, அது ஒண்ணும் சாதாரண கல்யாணம் கிடையாது. இது பிசினஸ் ப்ரொபோசல். என்னால அவனுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னு தெரியுமா? சொல்லப்போனா என்னோட சொத்து எல்லாம் இனிமே அவனுக்கு தான் சொந்தம். அது மட்டும் இல்லாம கம்பெனிக்கு சிஇஓ ஆகணும்னு வேற கேட்டிருக்கான். அதுதான் அவன் வரதட்சணை வேற கேட்டான். என்னோட ஃபேமிலி அந்த அளவுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. உன்னால அவனுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? உன்னால அவனுக்கு சந்தோஷத்த கூட தர முடியாது. அவனோட அப்பாக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு இவ கேட்கிறா. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்னோட அப்பா என்ன கொலை பண்ண பார்த்தாரு. அதனால நான் அவர பழி வாங்கி அவர ரோட்ல பிச்சை எடுக்க விட்டுட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி விஷயம்லாம் எனக்கு தேவையில்லாத ஒண்ணு. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் அந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக ஹீரோ அவள புடிச்சுக்கிறான். எங்க போற? இங்கே இரு அப்படின்னு சொல்ல, இல்லங்க நான் என்னோட வீட்டுக்கு போகணும். நான் என்னோட ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, நீ எனக்கு தான் சொந்தம்னு நான் முன்னாடியே சொன்னேன். அத நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா, சோனியா முன்னாடியே அவள கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி பண்ணவுன்னு அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப ஹீரோ ஹீரோயின தூக்கிட்டு வந்து பெட்ரூம்ல போட்டு அவன் கூட ஒண்ணா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத. இப்படியெல்லாம் நீ பண்ணனா எனக்கு உன் மேல இருக்க வெறுப்பு தான் அதிகமாகும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. அவள பிடிச்சு வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவள என்ன சொல்றான்னா, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் சீரியஸா சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அமைதியா விட்டுடுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறல, சரி சொல்றேன் கேளு. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே எங்க அப்பா என்ன கொலை பண்ண பார்த்திருக்காரு. எங்க அம்மா தான் என்ன காப்பாத்திருக்காங்க. சோ எங்க அப்பாவ நான் ரோட்ல பிச்சை எடுக்க விட்டுட்டேன் அப்படின்னு இவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்க. நான் கேட்ட உடனே உன்னோட ஃபேமிலிய பத்தின டீட்டெயில் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னேன். சோ அதுக்கு பதிலா நாளையில இருந்து நான் உன் கூட டேட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க் போறதா உன்னோட ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்க இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் அந்த ஊருக்கு வந்ததே சுத்தி பார்க்கணுன்றதுக்காக தான், மூவிக்கு போனோம், அப்புறம் பார்க்குக்கு போனோம், அங்க போனோம் இங்க போனோம் அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து இவள கொல்ற மாதிரி வர ஹீரோ தடுத்துடுறான். இப்ப ஹீரோ தடுத்துட்டு நீ இங்கே வெயிட் பண்ணு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா போய் அவனை கத்தியால குத்தி போட்டுறான். இந்த பக்கம் ஹீரோயின் தேடிட்டே வந்து பார்த்தா அவன் வயித்துல கத்தி குத்துன வாக்கு கீழே கிடக்குறத பார்த்த உடனே பயந்து போய் வீட்டுக்கு போயிடுறான். இப்ப வீட்டுக்கு போன உடனே ஹீரோ கிட்ட என்ன கேக்குறானா, அவனை நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கத்தியால தான் குத்துனேன், அவன் ஒண்ணும் சாகல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோவோட காதுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்றான். கொலை பண்ண வந்தது, கொலை பண்ண ஆள் அனுப்புனது யாருன்றத கண்டுபிடிச்சிட்டேன், அந்த சோனியா தான் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சோனியாவை பார்க்க தான் போறான். இப்ப சோனியா கிட்ட போன உடனே அவள பாத்தீங்கன்னா ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறா. என்ன பாக்கலாம் தானே வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவளை தள்ளி விட்டுட்டு கொலை பண்ண ஆள் அனுப்புனியே, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளா அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்ல, கொலையா? என்னாச்சு? யாரு உங்கள கொலை பண்ண வந்தா? அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீ நல்லா நடிப்பன்னு எனக்கு தெரியும். உன்னோட ஆக்டிங் ஸ்கில்ல என்கிட்ட காட்டாத அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப இவ என்ன சொல்றானா, நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக சோனியா அதே இடத்துல நின்னு கத்திட்டு இருக்கா. இப்ப ஹீரோ சோனியாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு, இனிமே நீ எதுக்காகவும் பயப்படாத அப்படின்னு சொல்ல நீங்க பார்த்து கவனமா இருங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் லிஸி பாத்தீங்கன்னா வாக்கிங் போலாம் அப்படின்னு வெளியே வந்துட்டு இருக்கா. இவ வெளியே வர ஹீரோவோட அசிஸ்டன்ட்மே கூட வந்துட்டு இருக்கான். நான் தனியா போகணும்னு ஆசைப்படுறேன், நீங்க இங்கேயே வெயிட் பண்றீங்களா அப்படின்னு சொல்ல உங்களோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம், நீங்க தனியா போன விஷயம் அவருக்கு தெரிஞ்சுன்னா என்னை வெட்டி போட்டுருவாரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அதே இடத்துலதான் சோனியா நின்னுட்டு இருக்கா. அவள நிறைய பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சோனியா பாத்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டை என்னோட லவர் தான் எனக்கு கொடுத்தாரு,
நேத்து என்ன அவர் பர்சனலா பார்க்க வந்தாரு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கும் அவளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி பப்ளிக்கா சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோனை பார்த்த உடனே இவதான் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு தான் டேஞ்சர், வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போகாத, நான் உன்னை டின்னருக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனை தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா அங்க உள்ள சாப்பாடு எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்க. உங்களோட போன்ல போட்டோ சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. போட்டோல கொஞ்சம் டல்லா தான் இருக்கு, ஆனா நான் நல்லா மேக்கப் போடுவேன், கவலைப்படாத, உனக்கு சூப்பரா மேக்கப் போட்டு விடுறேன் ஃபியூச்சர்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் அங்க உள்ள சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோனியாக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, உடம்பு நல்லா தான் இருக்கு, இருங்க நான் இந்த மாசம் பீரியட்ஸே ஆகல, ஒருவேளை நான் பிரெக்னெண்டா இருக்கேனோ அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் என்ன சொல்றானா, கண்டிப்பா நான் பிரெக்னெண்டா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினோட முகமே மாறி போயிருது. இப்ப சோனியாவை பாத்தீங்கன்னா, நீ எதுக்காக அவன் கூட சுத்திட்டே இருக்க, அவன் நிறைய பொண்ணுங்களை கூட்டிட்டு வருவான் தெரியுமா, அது மட்டும் இல்லாம அவனோட ஆசை தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்க எல்லாரையும் துரத்தி விட்டுருவான், அது மாதிரிதான் நீயும், எனக்கு தெரிஞ்சு நீ அவன் கூட ஒன்னா இருந்து டைமை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா உன்னோட லைஃபை பார்த்துட்டு போலாம்ல அப்படின்னு சொல்ல, நீங்க சொல்றதா கரெக்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவளை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் கூட தான் பேசிட்டு இருக்கா. மைக், நான் கேட்கறதுக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்க, இந்த பொண்ணு வயித்துல வளர்ற குழந்தை செங்கோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு இவன் சொல்லிடுறான். செங்கு இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காராமே, அதை பத்தி அது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு அதை பத்தியும் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு மைக் சொல்லிடுறான். இப்ப அவ ரொம்ப கன்ஃபியூஷனா உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ பாத்தீங்கன்னா அமைதியாயிரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னால இந்த ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங்கா இருக்க முடியல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ டக்குன்னு திரும்பி பார்த்தா ஹீரோ பக்கத்துல தான் இருக்கான். என்ன ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங்கா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ ஹீரோவை தள்ளி விட்டுறா. என்னைய நீ தள்ளி விடுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு நேரா பெட்ரூம்க்கு தான் போறான். இப்ப அவளை தண்ணிக்குள்ள போட்டுட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம், சரக்கு எதுவும் அடிச்சிருக்கியா, நம்மளோட காதல மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கா. இவ முடிஞ்ச வரைக்கும் தடுத்துட்டு இருக்கா. இப்ப அவன் என்ன சொல்றானா, இன்னைக்கு இது போதும், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இப்பதான் இவளுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப இந்த பக்கம் சோனியாவை தான் காட்டுறாங்க. இப்ப சோனியாக்கு பிரஸ்காரங்க தான் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, செங்குக்கும் உங்களுக்கும் கல்யாண டேட் எப்போன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்க பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னும் நாங்க கன்ஃபார்ம் பண்ணல, கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேனே அப்படின்னு இவ சொல்றா. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, பொய் சொல்லாதீங்க, செங் சார் உங்களோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணதான் நாங்க கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்ல, இல்லங்க நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்தவொடனே இவ செம காண்டாயிட்டு இப்ப ஹீரோயினோட ஃபேமிலி பேக்ரவுண்டை தான் தேடிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்டுமே கிடைச்சிருது. இதுல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தம்பி தங்கச்சியோட போட்டோ தான் இருக்கு. இப்ப அந்த போட்டோவை பார்த்துட்டு இவன் என்ன சொல்றானா, உண்மையாவே நீ ரொம்ப புவர் ஃபேமிலியில தான் பிறந்திருக்க, சோ உன்னை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் இந்த பக்கம் ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் லிஸி பாத்தீங்கன்னா ஹீரோவை பாக்குறதுக்காக வரா. ஹீரோ சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்க. இவ ஹீரோவை தொடலான்னு வரா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவளை கிட்ட பிடிச்சி இழுத்துட்டு, என்னாச்சு, எதுக்காக என் கிட்ட வர அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உனக்காக ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போறான். இப்ப அவங்க வீட்டு கதவை யாரோ தட்ட, யாரா அது அப்படின்னு இவன் ஓபன் பண்ணி பார்த்தா சோனியா தான் வந்திருக்கான். இப்ப சோனியா பாத்தீங்கன்னா ஒரு பேக் கொடுக்க, என்னது இது அப்படின்னு இவ எட்டி பார்த்தா பேக் ஃபுல்லா நிறைய பணம் இருக்கு. எதுக்காக இந்த பணம், எனக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட தம்பி தங்கச்சி நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், நீ என்ன நினைக்கிற, இந்த பணத்தை எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் செங் கூட ஒன்னா இருக்கிறது காரணம் அவரோட பணத்துக்காக தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அதை பத்திலாம் நான் பேச விரும்பல, நான் உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சோனியா சொல்லிட்டு இருக்கா. சோனியா சொன்னதை கேட்ட உடனே லிஸி என்ன சொல்றானா, நீங்க சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு போக சோனியாக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப லிஸி பாத்தீங்கன்னா ஹீரோக்காக சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கா. இவ சமைச்சிட்டு இருக்கும்போது வேலைக்கார பொண்ணு என்ன சொல்றானா, அவருக்கு கறினா ரொம்ப பிடிக்கும், ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் மீட் இருக்கு எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவ போன நேரமா பார்த்து இந்த வேலைக்கார பொண்ணு சாப்பாட்டுல எதையோ கலந்து விட்டுறா. இப்ப இந்த பக்கம் லிஸி வந்து சமைச்சு முடிச்சுட்டு ஹீரோ கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்டவொன்னு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுக்கும் இவளுக்கும் ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. ஹீரோ என்ன கேக்குறானா, எனக்கு சீ ஃபுட்னா அலர்ஜி, நீ எதுக்காக சீ ஃபுட் சேர்த்த அப்படின்னு சொல்ல, நான் கடல் ஐட்டம் எதுவுமே சேர்க்கலங்க, என் கூட இருந்தது அந்த வேலைக்கார பொண்ணு தான், ஒருவேளை அவ ஏதாவது பண்ணிருப்பாளா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சோனியா பாத்தீங்கன்னா பிரஸ்காரங்களை கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப இந்த பிரஸ்காரங்க எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சார், நீங்க 2 பேரும் உங்களோட கல்யாண டேட்டை அனௌன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு லவ்லி கப்ல நாங்க பார்த்ததே கிடையாது, உங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை பத்தி தான் கேக்குறாங்க.
யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்து அசிஸ்டன்ட்னு சொல்லிடுறான். நீ இவனோட அசிஸ்டன்ட் தானே, இதுக்காக அவன் பக்கத்திலே நின்னுட்டு இருக்க, உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ இருக்குன்னு எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்க போறாங்க, போய் வெளியே நில்லு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு புரிஞ்சிருது எல்லாம் சோனியாவோட வேலை தான் அப்படின்றது. இப்ப ஹீரோ அந்த பிரஸ்காரங்க கிட்ட என்ன சொல்றனா, எனக்கு சோனியாக்கும் நடக்கிற அந்த கல்யாணத்தை நான் டிரா பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எங்க 2 பேருக்கும் செட் ஆகுது. ஸோ கல்யாணம் நின்று போனாலும் நானும் சோனியாவும் பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருப்போம். எங்களோட பிசினஸ் ரிலேஷன்ஷிப் எப்போதும் போல தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல சோனியாக்கு செம அசிங்கமா போயிருது எல்லார் முன்னாடியும். இப்ப அவங்க 2 பேரும் என்ன கேக்குறாங்கன்னா, சார் உங்க 2 பேரோட என்கேஜ்மெண்ட் பிரேக்கப் ஆனது காரணம் உங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, என்னோட வாழ்க்கையோட அதிகபட்ச சந்தோஷம் அவ மட்டும்தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் லிஸி கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மேடம் நீங்க சாரை எப்பயில இருந்து காதலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து அவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லிடுறான். இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் சோனியா தான் அந்த இடத்துக்கு வரா. எல்லாரும் முன்னாடி என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்லியிருந்த, அப்புறம் இதுக்காக எல்லார்கிட்ட இப்படி சொன்ன, அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லிஸி தானே அப்படின்னு சொல்லி கேட்க, லிஸி கூட அதை கம்பேர் பண்ணாத, நான் நினைச்ச மாதிரி நீ இல்ல, உன்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டல, என் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண உன்னோட ஃபண்ட் எல்லாத்தையுமே நீ திரும்ப வாங்கிக்க, இல்லைன்னா மொத்த ஃபண்டை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண அப்படின்றத மறந்து போயிட்டியா, எனக்கு நீ தானே ஏதோ சாப்பாட்டுல கலந்து கொடுத்த அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப ஷாக் ஆயிரா. நான் எதுவும் பண்ணலையே, நான் ஏன் உனக்கு அப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வேற என்ன, எல்லாம் நீ நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான், நீ நினைச்சது மட்டும் தான் நடக்கணும்னு ஆசைப்பட்டனா கண்டிப்பா அது என்கிட்ட நடக்காது அப்படின்னு இவ சொல்லிடுறான். இப்ப அந்த பக்கம் லிஸி தனியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு பிரஸ்காரங்க தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி, மேடம் செங்கு சாருக்கும் உங்களுக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப்னு கேள்விப்பட்டா அப்படின்னு சொல்ல இவ டக்குன்னு போனை கட் பண்ணிடுறா. இந்த பக்கம் இந்த சோனியா பாத்தீங்கன்னா அங்கிளை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா. இப்ப அவன் என்ன சொல்றானா, எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை ஆயி போச்சு, சோ அவனோட ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரிட்டர்ன் வாங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ பாட்டுக்கு சொல்லிட்டு வந்தா பினான்சியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரு பதில் சொல்றது, அவனோட காசு என்ன கொஞ்சம் நிஜமா இருக்கு, சொல்ல போனா பாதி காசு அவனோட தான், நீ பாட்டுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்ட, அது எல்லாத்துக்கும் காம்பன்சேஷன் யார் தருவா அப்படின்னு சொல்லி இப்ப இந்த டாக்டர் அங்கிள் பாத்தீங்கன்னா சோனியா கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்ப சோனியா அங்கிள் கிட்ட என்ன சொல்றான்னா, அந்த லிஸிய பத்தி விசாரிங்க, அவ இனிமே என் வாழ்க்கையிலே வரக்கூடாது, அவளாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்ல, அவளை விட்டுதல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த அங்கிள் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு லிஸியை தான் காட்டுறாங்க. லிஸி கிட்ட ஹீரோ தான் வந்து பேசிட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா இவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்க. இங்க பாரு, அமைதியாரு, எதுவும் பண்ணாத அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. செங்க அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவ கூட வலுக்கட்டாயமா ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. செங் விட்ரு அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. நீ என்னோட பேரு சொல்றது கூட நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட நைட்டு ஒன்னாவே ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் விடியுது. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது போன்ல ஒரு விஷயத்த பாக்குறா. என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை பார்த்தவொன்னு ஷாக்ல இவ கையில வச்சிருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கீழே போட்டுறா. இப்ப அந்த இடத்துக்கு சோனியா தான் வரா. சோனியா பார்த்தவொன்னு இவ என்ன சொல்றானா, நான் வேணும்னு உங்களோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணல, சொல்ல போனா அந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன சொல்றானா, இனிமே நீ அவன் பக்கத்துல வராத, செங்க விட்டு தள்ளியேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. செங்க விட்டு தள்ளி இருக்கணுமா, நீ சொன்னா நான் அதை கேட்கணுமா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சோனியா இப்ப கை தட்டினோன்னு இப்ப ஆளுங்க வந்து இவ்வளவு கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா சோனியா தான் இவ்வளவு பர்சனலா கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கா. இப்ப சோனியா பாத்தீங்கன்னா, உன்னால என் வாழ்க்கையே போயிடுச்சு, கண்ட கிழவன் கூடலாம் நான் ஒன்னா இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு, ஸோ அதே நிலைமை உனக்கும் வரல, டேய் இந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டுடு அப்படின்னு சொல்ல அவனை பாத்தீங்கன்னா இவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த விஷயம் ஹீரோக்கு இந்த பக்கம் தெரிய வருது. ஹீரோனுக்கு கால் பண்ணி பாக்குறான். ஆனா அவ எடுக்கவே இல்லை. அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடுறா அப்படின்னு சொல்ல ஹீரோட அசிஸ்டண்ட்டும் கண்டுபிடிச்சு சொல்லிடுறான். இப்ப இவ்வளவு கிட்னாப் பண்ண விஷயம் தெரிஞ்சவன ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். இப்ப ஹீரோ சோனியா கிட்ட என்ன சொல்றானா, உன்னோட குடும்பம் இனிமே என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, இவளே நீ இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சோனியா கேட்டுட்டு இருக்கா. இவளை கடத்திட்டு வந்து நீ கஷ்டப்படுத்தினல, அது எல்லாத்துக்கும் நீ அனுபவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் ஏன் அனுபவிக்கணும், எனக்கு துரோகம் பண்ணது நீ தானே, நீயும் இவளை சேர்ந்தே செத்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கையில ஒரு குச்சி எடுத்துட்டு அடிக்கிற மாதிரி வர ஹீரோ அதை வாங்கி சோனியாவை திருப்பி அடிச்சிடறான். இவன் அடிச்சதுல அவ அதே இடத்துல மயக்கம் போட்டு விட இதை பார்த்த உடனே லிஸி பயந்து போயிடுறா. சோனியா என்னாச்சு எந்திரி அப்படின்னு சொல்லி இவ எழுப்பிட்டு இருக்க. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இவ்வளவு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவ கனவுல சோனியா தான் வரா. நான் செத்துட்டேன், அடுத்து நீ தான் அப்படின்னு இவ சொல்ல ஹீரோயின் பயத்துல எந்திரிச்சிடா.
பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. இப்ப அவ போய் ரூம் கதவ தட்டிட்டு இருந்தா, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "உனக்காக புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்க. இவளும் அத வாங்கிக்கிறா. "இந்த ட்ரெஸ் எதுக்காக இப்போ?" "நான் வெளிய போணும்" அப்படின்னு சொல்ல, "இந்த ரூம விட்டு நீ எங்கேயுமே வெளிய போகக்கூடாது. நீ ரூமுக்குள்ளே இருக்கணும்னு தான் உனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனே அவனோட கையால ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விடுறான். சோனியாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, "அவ நல்லா தான் இருக்கா ஹாஸ்பிட்டல்ல. அவள பத்தி நீ கவலைப்படாத. நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ இதே ரூம்ல தான் இருக்கணும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "இத்தன நாளு நீ என்ன பண்ணாலும் சரின்னு நான் பொறுத்துட்டு இருந்தேன். ஆனா நேத்து நீ சோனியாவ அடிச்ச உடனே எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு மறுபடியும் என்னோட வீட்டுக்கு போகணும் போல இருக்கு" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ எனக்கு தான் சொந்தம். என்ன விட்டு எங்கேயும் போறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "கண்ண மூடு" அப்படின்னு சொல்றான். இவ கண்ண மூடுன உடனே ஹீரோ அவன் கழுத்துல உள்ள செயின் எடுத்து ஹீரோயினோட கழுத்துல போட்டு விடுறான். "இந்த செயின் எப்பவும் உன்கிட்ட தான் இருக்கணும். புரிஞ்சுதா? இத யாருக்காகவும் நீ கழட்டக்கூடாது" அப்படின்னு சொல்ல, இவள பார்த்தீங்கன்னா, "எனக்கு இந்த செயின் எல்லாம் வேணாம். இது உன்னோட செயின். நீயே வச்சுக்க" அப்படின்னு சொல்லி அத கழட்ட பார்க்குறா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு, "எனக்காக வெயிட் பண்ணு. நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப ஹீரோ அவன் அசிஸ்டன்ட் கூட பேசிட்டு இருக்கான். சோனியா எதனால இப்படி மாறினா? அவளுக்கு யாரு ஹெல்ப் பண்ணது அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்க, அவன பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டு வந்து சொல்லிடுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, அந்த டாக்டர தனியா கவனிக்கணும். அதுக்கான வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின்காக ஃப்ளவர் பொக்கே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப இவன் ஆசையா எடுத்துட்டு வந்து குடுக்கலான்னு டோர ஓப்பன் பண்ணா, இவ்ளோ பார்த்தீங்கன்னா வீட்ட விட்டு தப்பிக்கிறதுக்காக நெறைய துணியெல்லாம் ஒண்ணு சேர்த்து கட்டி வச்சுட்டு இருக்கா. இத பார்த்தவொடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு, இவ திருந்தவே மாட்டா போலயே அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அந்த ஃப்ளவர் பொக்கேய ஹீரோயின்ட்ட குடுத்து அவள அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். இப்ப அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் விடிஞ்சா ரூம்ல ஹீரோயின் மட்டும் தான் இருக்கா. ஹீரோவ அந்த இடத்துல காணோம். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "ப்ளீஸ் கதவ திறங்க. நான் வெளிய போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்ப இவன் என்ன சொல்றான்னா, "நீ மட்டும் என்ன வெளிய விடலன்னா, நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்குறான். "இந்தா அத சாப்பிடு" அப்படின்னு சொல்ல, "எனக்கு எதுவும் வேணாம். என்ன நீ வெளிய விட்டா தான் நான் சாப்பிடுவேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்ப அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோ சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து குடுக்க, இவ சாப்பிடாமயே இருக்கா 2 டேஸா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோ மேல மயக்கம் போட்டு விழ, ஹீரோ அவள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது, "கண்ணு திறந்து பாரு. உன்னோட உடம்பு மறுபடியும் சரியாயிடுச்சுன்னா, நான் உன்ன ஃப்ரீயா விட்டுடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எனக்கு ஒண்ணும் புரியல போடா" அப்படின்னு இவ மயங்கி விழுந்துடுறா. இப்ப ஹாஸ்பிட்டல் சேர்த்த உடனே இந்த பக்கம் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, "கவலைப்படாதீங்க. அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியா போகும். ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இந்த பக்கம் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த பக்கம் பேசிட்டு இருக்கத பார்த்த உடனே, டக்குன்னு ஹீரோக்கு தெரியாம ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய ஓடி வந்துடுறான். இப்ப அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின காணோம். சீக்கிரமா அவனோட அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு அவள கண்டுபிடி அப்படின்னு சொல்ல, அவனும் இப்ப ஹீரோயின கண்டுபிடிக்க தான் போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ கூட வாழ்ந்த ஞாபகங்கள யோசிச்சு பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இவ இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது, யாரோ ஒரு ஆள் அவளோட கைய பிடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அசிஸ்டன்ட் மைக் தான். இப்ப மைக் வந்து என்ன சொன்னான்னா, "கொஞ்ச நாள் நீ இதே இடத்துல தங்கு. இந்த இடத்துல தங்குனா மட்டும் தான் பாஸால உன்ன கண்டுபிடிக்க முடியாது. 2 வீக்ஸ் தங்கு. அதுக்கப்புறம் நீ உன்னோட சொந்த ஊருக்கு போறதுக்கான ஏற்பாட நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ற?" அப்படின்னு சொல்லி இவ கேட்கிறா. "ஏன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன்னோட வாழ்க்கைய உனக்கு பழையபடி திருப்பி தரலான்னு இருக்கேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. அப்புறமா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன்னோட சொந்த ஊருக்கே போயிரு. திரும்ப வராத" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, இவனுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றான்னா, "லிஸிய கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல பாஸ், நான் தேடிக்கிட்டே இருக்கேன். அவங்க கிடைக்கவே இல்ல" அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, மைக்க புடிச்சு திட்டிட்டு இருக்கான். "என்னடா வேலை பார்க்குற? ஒரு பொண்ண உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்க, இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் ஹீரோ கிட்ட பேசி முடிச்சுட்டு போன வைக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் லிஸி மயக்கம் போட்டு விழுந்துடுறா. லிஸிய பாத்தீங்கன்னா இவன் தூக்கிட்டு அவனோட வீட்டுக்குள்ள தான் போயிட்டு இருக்கான். இப்ப லிஸி இவனோட வீட்லயே வாழ ஆரம்பிக்கிறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா கூகுள்ல ஒன்னு ஒன்னா சர்ச் பண்ணி பாத்துட்டு இருக்கா. இதுக்கு என்ன பார்த்தோம் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. "நீயே பார்த்து தெரிஞ்சுக்க" அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அட இங்க தள்ளி வந்து உட்காரு. இவ்வளவு தூரமா இருந்தா என்னால எப்படி உனக்கு இதை காட்ட முடியும்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இவனுக்கு இவ கிட்ட வர வர மைக்குக்கு தான் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை அந்த சிட்டி ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறான். ஆனா எல்லா இடத்துலயும் தேடியுமே ஹீரோயின் கிடைக்கவே இல்ல. இந்த ஒரு இடம் தான் பேலன்ஸ் அப்படின்னு ஹீரோ இவனோட வீட்டை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா மைக்கோட வீட்லயே வாழ ஆரம்பிக்கிறான். இப்ப அவ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்றேன்னா, "கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்ல, "வெயிட் எல்லாம் ஒண்ணும் போடல. அப்படியே தான் இருக்கு" அப்படின்னு மைக்கு சொல்லிட்டு இருக்கான். "இந்த இதை ஒரு நிமிஷம்
கொஞ்சம் புடி அப்படின்னு சொல்ல மைக்கு பாத்தீங்கன்னா இப்ப அவன் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் எக்ஸசைஸ் பண்றத பார்த்தோன்னே உண்மையாவே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு சொல்லி இவ வெகுளித்தனமா மைக்கு கூட பழகிட்டு இருக்க. மைக்குக்கு இவன் மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்ப மைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட வீட்ல குளிச்சுட்டு ஹேர காய வச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மைக் தான் வரான். இவள பாத் ட்ரெஸ்ல பார்த்த உடனே மைக்கோட கண்ணமே செவந்து போயிருது. என்னாச்சு உங்களோட முகம் செவந்து போச்சு அப்படின்னு சொல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினுக்கு பர்த்டே போல மைக் இவளுக்காக கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க. இவளுமே அந்த கேக்க சந்தோஷமா வெட்டிட்டு இருக்கா. இப்போ மைக் என்ன சொல்றனா, ஆல்ரெடி நீங்க வந்து 2 வாரம் ஆச்சு. இனிமே நீ ஊருக்கு போக வேண்டிய நேரம். ஊருக்கு போறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பாக்குறேன். நாளைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நீ எனக்காக நிறைய உதவி பண்ணிருக்க, அது எதையுமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மைக் இவள பாசத்தோட பாத்துட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் நம்மளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் வெளியே வரலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே 2 பேரும் அந்த இடத்துல ஒளிஞ்சுக்க ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோ அவனோட கார்ல இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா, நீ ஊரெல்லாம் உன்னோட ஆளை தேடின, ஆனா மைக்கோட வீட்டுல தேடினியா? மைக்கும் உன் வீட்டுல தான் இருக்கான். உன் வீட்டோட அட்டாச் ஆன ரூம்ல தானே தங்கிட்டு இருக்கான். அவனோட வீட்டுல தான் இவ தங்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவளோட ஊருக்கு போறதுக்காக. இவ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடி பக்கம் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல தள்ளி போட அப்படின்னு சொல்லி இவ தள்ளி விட்டுறா. என்னடான்னு பார்த்தா அந்த பக்கம் மைக்கு மூஞ்செல்லாம் ரத்தமா இருக்கு. ஹீரோ தான் போட்டு மைக்க அடிச்சிருப்பான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஆள் மேல கைய வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி மைக்க அடிச்சு கேள்வி கேட்டவனு தான் மைக்கு உண்மையை சொல்லியிருப்பான். இப்ப இது எல்லாத்தையும் ஹீரோ சொன்னவன ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அசிஸ்டண்ட ஹீரோயின் கண் முன்னாடி போட்டு அடிக்க, போது அவனை விட்டுடு, அவனை எதுவும் பண்ணாத அப்படின்னு இவ சொல்றான். இப்ப இவ அசிஸ்டண்ட தூக்கலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோவில புடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னோட கோட்டை கழட்டு அப்படின்னு சொல்ல இவ்வளவு அவளோட கோட்டை கழட்டிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அவனோட சட்டையெல்லாம் கழட்டிட்டு லிஸிய கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா இருக்கலாம்னு பார்க்க இந்த பக்கம் அசிஸ்டன்ட் கண்ணை முடிக்கிறான். எதுக்குடா கண்ணை மூடிட்டு இருக்க, நல்லா கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா, ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத, எதுக்காக இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல லிஸி கத்துறதையே விட்டுறா. இவ அமைதியானவுன செங்க பாத்தீங்கன்னா லிஸியை கூட்டிட்டு அவனோட ரூமுக்கு தான் போறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள வராம அங்கேயே உட்காந்துட்டு, நான் அந்த இடத்த விட்டு போகணும், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்காக இந்த இடத்த விட்டு போகணும்னு ஆசைப்படுற, நீ இங்கதான் இருக்கணும், நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல எனக்கு உன சுத்தமா பிடிக்கல, நீ ஒரு கொலகாரே ரவுடி பொறுக்கி அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே மனசு உடைஞ்சு போய், உனக்கு என் கூட இருக்க பிடிக்கல, நீ என்ன காதலிக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் காதலிக்கல அப்படின்னு இவ சொல்லிடுறான். சரி, இப்பல இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, நீ இந்த வீட்டுல இருக்கிறதுனா இருக்கலாம், போறதுனா போலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த இடத்த விட்டு டக்குன்னு போயிடுறா. இவ போன உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோ அவனோட அசிஸ்டண்டோட போய் சோனியாவை தான் பாத்துட்டு இருக்கானுங்க. அவளை பாத்தீங்கன்னா கோமாலா இருக்கா போல. இவ எப்பதான் கண்ண முழிப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க தெரியலையே அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, லிஸி மேடம் ஊருக்கு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அவளை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை பாத்துக்கிட்டே ஹீரோனை பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். ஹீரோவோட பர்த்டேக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டையே டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, இன்னையிலேருந்து நீ நானும் நார்மலான புருஷ முன்னாடி மாதிரி வாழ போறோம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணியிருப்பா. ஹீரோ என்ன சொல்லுவானா, நீ கவலைப்படாத, உன் வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் கண்டிப்பா நான் உனக்கு கொடுப்பேன், நீ நானும் என்னைக்கு பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு உன்னை எப்படி மறக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல தான் டிராப் பண்றான். இவன் டிராப் பண்ணிட்டு போன உடனே இவ தனியா போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த டாக்டர் வந்துடுறான். என்னமா என்ன நீ மறந்துருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் இவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப இவன் இந்த கிழவன் ஹீரோனை கிட்னாப் பண்ணி வச்சுட்டு இவகிட்ட என்ன சொல்றானா, எனக்கு அந்த செங்கு வேணும், அந்த செங்கோட உயிரே நீ தானே, இப்ப பாரு எப்படி பத்திரி அடிச்சுட்டு ஓடி வர போறானா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. எனக்கும் அவனுக்கு நடுவுல எதுவுமே இல்ல, நீ அவனுக்கு கால் பண்ணா கூட அவன் வரமாட்டா அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப இந்த கிழவனை பாத்தீங்கன்னா செங்குக்கு தான் கால் பண்றான். உன்னோட உயிர் காதலி என்கிட்ட தான் இருக்கா, இவ உனக்கு வேணும்னா கம்பெனில உள்ள ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, எனக்கு காதலின்னு சொல்லிக்க யாரும் இல்ல, நீ யாரை வேணாலும் கடத்தி வச்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை வைக்க, உண்மையாவே நீ சொன்ன மாதிரி உன்னோட லவருக்கு உன் மேல அக்கறை இல்ல, இன்னையில இருந்து நீ ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோனை போட்டு அடிச்சு வச்சிடறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் அந்த இடத்துக்கு அனுப்புறான். நீ போய் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல அவனுமே அந்த இடத்துக்கு போயிடுறான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு போனவன கிழமை என்ன சொல்றானா, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆளு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு இவன் தான் வந்து நிக்கிறான். இப்போ மைக்க பார்த்த உடனே ஹீரோயின்
ஹீரோயின் எந்திரிச்சு போய் மைக் பக்கத்துல நிக்கிறா. இப்ப அந்த கிழவன் என்ன சொல்றானா, நீங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு போகணும்னா எனக்கு அந்த செங்க பத்தின டீட்டெயில் எல்லாமே வேணும். நீ அந்த செங்குக்கு தெரியாம எனக்கு சீக்ரெட்டா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோனை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன இப்ப அவன் என்ன சொல்றானா, நீ இனிமே மைக் கூடவே தங்கிக்க, இந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் மைக்க பாத்தீங்கன்னா பாஸ் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். நான் உண்மையாவே என்னோட மனசாரதான் சொல்றேன், அவளுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா தாராளமா அவ உன் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. மைக் பாத்தீங்கன்னா அந்த கிழவனை பாக்குறதுக்காக தான் போறான். இப்ப அந்த கிழவன் கிட்ட போய், பாஸ் இத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த ஷேர்ஸ் டீட்டெயில் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டவொன்னே, இப்பதான் நீ நல்ல நாயா வேலை பார்த்துட்டு இருக்க, எனக்கு நிறைய டீட்டெயில் வேணும், ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு வந்து என்கிட்ட கூட அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நீங்க கேட்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவன் அந்த இடத்த விட்டு வந்த கையோட ஹீரோ கிட்ட தான் சொல்றான், நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்ல, அவன் எப்படி ரியாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அவனோட உண்மையான முகத்தை கிழிக்கிற வரைக்கும் இப்படியே நீ மெயின்டைன் பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது மைக்குக்கு லிஸி தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்ல, இவனுமே அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்ல, இல்ல ஊருக்கு போறத பத்தி உன்கிட்ட பேசணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப மைக்குக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்த உடனே, பாஸுக்கு என்னாச்சு, எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பதட்டமா பேசிட்டு வேகமா அந்த இடத்துக்கு போக, பின்னாடியே இவ்வளவு ஓடிட்டு இருக்கா. என்னடான்னு போய் பார்த்தா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இப்ப செங் மயக்கத்துல இருக்கும்போது லிஸி ஓடி வந்து, செங் உனக்கு என்னாச்சு, எந்திரி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, செங் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன விளையாட்டு இது, ஒரு நிமிஷம் என்னோட உயிரே நின்னு போச்சு தெரியுமா, கட்டாயப்படுத்தி என்னை இருக்க வைக்க ட்ரை பண்ண, அதுல நீ தோத்து போயிட்ட, இப்ப இந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்துறியா, இந்த மாதிரிலாம் இனிமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அந்த இடத்த விட்டு போக ஹீரோ விட மாட்டேங்கிறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்ன ப்ரெஷர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா மைக்கோட வீட்டுல தான் தங்கிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு மைக் வந்தவுடனே இவன் என்ன சொல்றான்னா, நீ லாஸ்ட் டைம் என்னை காப்பாற்றும் போது எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்ன, அதுக்கு என்ன அர்த்தம், நீ எனக்கு காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்காக என் மனசுல ஃபீலிங் இருக்கிறது உண்மைதான், மற்றபடி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு மைக் சொல்லிடுறான். இப்போ இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா பெட்ல தானே இருக்கான். அவனுக்கு ஃபீவர்லாம் செக் பண்ணி பார்த்தா ஹை ஃபீவரா இருக்கு. இப்போ ஹீரோட அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா, பாஸ் 4 நாள் ஆச்சு உங்களுக்கு ஹை ஃபீவர் வந்து, இன்னும் நிற்கவே இல்லை, கண்டிப்பாக நம்ம வேற டாக்டரை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்ல, டே அமைதியா இருறா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கு ஃபீவர்லாம் இல்லை, அவன் மைக்கை நம்ப வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருப்பான். ஏன்னா ஹீரோக்கு ஃபீவர்னு தெரிஞ்சதானே இவன் போய் ஹீரோன்ட்ட சொல்லுவான். அதுக்காக தான் ஹீரோ ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோனியாவை தான் காட்டுறாங்க. சோனியா வந்து கோமால இருந்து வெளியே வந்துட்டா. இவ கோமால இருந்து வெளியே வந்த மாதிரி காட்ட, இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு கால் பண்ணி, எனக்காக கடைசியா லாஸ்டா ஒரே ஒரு சான்ஸ் கூட அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா தரேன் அப்படின்னு இவ்வளவு சொல்லிடுறா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் எங்க மீட் பண்ணோமோ அங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு ஹீரோ இந்த பக்கம் செம ஹாப்பியா ரெடி ஆயிட்டு இருக்க. ஹீரோ ரெடி ஆகுறத பார்த்து மைக் இந்த பக்கம் சிரிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் லிஸி என்ன முடிவு பண்ணியிருக்கானா, இனிமே செங் கூட ஒன்னாவே இருந்துட வேண்டியதான், என் மனசுல அவன் மட்டும்தான் இருக்கான், வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, இந்த வாழ்க்கை உனக்காக தான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா. இவன் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அங்கிள் பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கியோட வந்து ஹீரோனை மயக்கம் போட வச்சு அவளை கடத்திட்டு போயிடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து பார்த்தா அந்த இடத்துல லிஸியை காணோம். இப்ப ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, லிஸி இந்த இடத்துல இல்ல, அவ எங்கன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்ல, 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது இந்த அங்கிள் ஹீரோவை கொலை பண்ணலான்னு வரான். அப்படி வரும்போது அந்த இடத்துக்கு மைக் வந்து ஹீரோவை காப்பாத்திடுறான். இப்ப அவனுக்கு 2 பேரும் இந்த கிழவனை பிடிச்சு எங்க லிஸி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அவனுமே உண்மையை சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறான். ஏன்னா அவன் மயக்கத்துல இருக்கா. இப்ப அவ மயக்கத்துல இருக்கும்போது எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லிஸி மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பாக்குறா. கண்ணு முழிச்சு பார்த்த உடனே ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. லிஸி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க யாரு அப்படின்னு இவ கேட்கிறா. நான் யாரா, நான் உன்னோட ஃபியான்சி, நான் உன்னோட லவர் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எனக்கு இவ்வளோ ஹேண்ட்ஸமான லவர் இருக்கானா, உண்மையாவே நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ என்ன சொல்றானா, அவ பழசு எல்லாத்தையுமே மறந்து போயிட்டா, அதுக்கு காரணம் நான் தான். ஸோ நான் கேங்ஸ்டர் அப்படின்ற விஷயம் இனிமேவாது அவளுக்கு தெரியாம இருக்கட்டும், நாங்க 2 பேரும் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு இருக்கோம், நீ தாண்டா அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னை பத்தின உண்மை தெரியாம பாத்துக்க அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க பாஸ், அவங்களுக்கு எதுவுமே தெரியாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மைக் சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லிஸி தான் ஓடி வரா. அவ ஓடி வந்து ஹீரோவோட மடியில உட்காந்துட்டு, டாக்டர் என்னை செக் பண்ணி பார்த்துட்டாரு, எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல,
இருக்கால. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஆக்சிடென்ட் ஆக நான் தான் காரணம். நான் தான் உன்ன பத்திரமா பாத்துட்டு இருந்திருக்கணும். சாரி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல விடுங்க" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப அவ மைக்க பாத்து என்ன சொல்றான்னா, "நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா? உங்கள பாத்தா இதுக்கு முன்னாடி பாத்த மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல மேடம், நான் உங்களோட அசிஸ்டன்ட் மட்டும் தான்" அப்படின்னு மைக் சொல்லிட்டு இருக்கான். இப்போ மைக் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். 2 பேரும் அதே வீட்ல சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. லிஸிய பாத்தீங்கன்னா பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லாம ஹீரோவோட புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றா. இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு மைக் வரான். இப்ப மைக் வரும்போது கையில ஒரு கத்தியோட வந்துட்டு இருக்கான். மைக், "நீ என்ன பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவனை பாத்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சிடறான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "இவ எனக்கு தான் சொந்தம், உனக்கு நான் தரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உனக்கு என்ன பைத்தியமாடா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு டக்குன்னு மைக்கோட கையை பிடிச்சு உடைச்சு விட்டுறான். இப்ப இதுதான் சாக்கு அப்படின்னு ஹீரோயின் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா சோனியா தான் வரா. இப்ப சோனியா வந்து என்ன சொல்றனா, "பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு வர. இப்ப ஹீரோ இவள பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறான். இப்ப சோனியா பாத்தீங்கன்னா, "பாத்து ரொம்ப நாள் ஆச்சு லிஸி" அப்படின்னு சொல்ல, இவள பார்த்த உடனே லிஸிக்கு ஏதோ பழைய ஞாபகங்கள் லைட்டா வந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்ப அவ என்ன சொல்றனா, "நீ என் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே திரும்ப எடுக்க சொன்னேன். ஆனா நீ வாங்கவே இல்ல. அது எல்லாத்தையுமே மறந்துட்ட. சோ இப்போதைக்கு நீ 0க்கு சமம். ஏன்னா அது எல்லாத்தையுமே நான் டவுன் பண்ணிட்டேன். உன்ன நான் பழி வாங்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எனக்கு இந்த காசு பணம் எதுவுமே முக்கியம் இல்ல. எனக்கு லிஸி மட்டும் தான் முக்கியம். அவளுக்காக நான் எத வேணாலும் இழக்க தயாரா இருக்கேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோ இப்படி சொன்ன உடனே லிஸிய பாத்தீங்கன்னா, "நீ இவ்ளோ நல்லவனா இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையாவே என்னோட ஃபியான்சி ரொம்ப நல்லவரு. இனிமே நம்ம 2 பேரும் எப்பவுமே பிரிய மாட்டோம்" அப்படின்னு சொல்லி ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் சோனியா பாத்தீங்கன்னா, "எனக்கு நீ எல்லாம் முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, இவன் எப்பவுமே இப்படிதான் சின்ன சின்ன தப்பு பண்ணுவான். ஹீரோவும் மன்னிச்சு விட்டுருவான். ஹீரோயின் மேல உள்ள காதலால தான் இப்படி பண்ணிட்டான். அதனால ஹீரோ அவன மன்னிச்சு விட்டுறான். இப்ப ஹீரோ ஹீரோயின் வழக்கம் போல அந்த வீட்ல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கூட காலையிலே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவள தூக்கிட்டு போய் பாத்டப்ல வச்சு, "நேத்து நைட்டு நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தேன். நீ எதுக்காக வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டு இருந்த? வேணும்னு தானே வந்து கட்டி பிடிச்ச" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் எதுவும் பண்ணலையே" அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. "தள்ளி போடா, இப்பெல்லாம் கிஸ் பண்ணா நான் உன்னை கட்டிக்க வேணாம்" அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ரிங் எடுத்து ப்ரப்போஸ் பண்றான். "கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுவும் நாளைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல இல்ல, என்னாலலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது" அப்படின்னு இவ சொல்றான். இவ சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்கத ஹீரோ பார்த்த உடனே அவனே கைய பிடிச்சு ரிங்கெல்லாம் மாட்டி விட்டுறான். இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா பாத்டப்ல பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஹாப்பியா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.